அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப கம்மியான வாக்கள் வந்திருக்கும். அதை நாம் பார்க்கவில்லை. நிச்சயமாக இது ஒரு கன்சிடர்டு ஓட்டாகத்தான் பார்க்க வேண்டும். இளைஞர்கள் கொத்து கொத்தாக இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தாவேக்காவுக்கு என்றுதான் பார்க்க வேண்டும். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் நான் இன்னும் பார்க்கவில்லை இந்த நம்பர்ஸ்ல. ஓகே, நம்ம கோவை தெற்கு தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். அங்கு திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு முன்னிலை வகிக்கிறார். 7219 வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையில் இருக்கிறார். இரண்டாவது இடத்துல தாவேக்க வேட்பாளர் செந்தில்குமார் 6488 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் 1883 வாக்குகளையும், நாம் தமிழர் வேட்பாளர் பேரறிவாளன் 716 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். 731 வாக்குகள் வித்தியாசத்துல செந்தில் பாலாஜி அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 231 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுல 97 தொகுதிகளில் தாவேக்கவும் அதிமுக கூட்டணி 71 இடங்களிலும், திமுக கூட்டணி 62 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. தேர்தல் ஆணையம் அபிஷியலா 160 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களை கொடுக்கிறார்கள். அந்த நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். அங்க தாவேக்கா 68 இடங்களிலும், அதிமுக 51 இடங்கள், திமுக 28, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டேட்டாஸையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் 160 இடங்களுக்கான முன்னிலை விவரங்களை வெளியிட்டதுல 68 இடங்களில் தாவேக்க முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறார்கள். அதிமுக 51 இடத்திலும், திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பாஜக 1 அப்படிங்கிற அடிப்படையில இந்த முன்னணி நிலவரங்கள் இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் 1, தேமுதிக 1, அமமுக 1, புதிய தமிழகம் ஒரு இடத்துல, ஒட்டப்பிடாரம் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து மற்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்க யூடிஎஃப் ரொம்ப ஒரு மேசிவான நம்பருக்கு தான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. 86 அப்படிங்கறத போயிருக்காங்க. எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் 48 அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. நிச்சயமா, அதாவது எல்டிஎஃப் என்னை பொறுத்தவரை ஐ திங்க் தர்மடத்துல இன்னும் சிஎம் பினராயி விஜயன் ட்ரைலிங் தான் காமித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னை பொறுத்தவரை இதை விட பெரிய ஒரு பூகம்பம் கேரளா பாலிடிக்ஸ்ல இருக்கவே முடியாது. ஏனென்றால் பினராயி விஜயன் பார்க்கும்போது அவர் ஒரு பேட்ரியார்க்கு மாறி அவருக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு விஷயம் தான் நானும் கேரளாவில் கண்டேன். அப்போ எப்படி பினராயி விஜயனுக்கு ஒரு பின்னடைவு வருது, ஏறத்தாழ அதே மாதிரி நமக்கு இங்க முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பின்னடைவு வருகிறது. இது ரெண்டும் இந்த தீர்ப்பை எப்படி எடுத்துக்கொள்றது என்ற விஷயம் நாம் ஃபர்ஸ்ட்ல கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒரு அந்த கட்சிக்கு எதிராக இல்லை என்றால் அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்தால் அது தலைவரையும் அதை இட் டஸ் நாட் ஸ்பேருங்கிறது தான் மறுபடியும் நமக்கு தெரிகிறது. இதுல தான் எனக்கு கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அதே லெசன்ஸ், அதாவது கட்சிக்கும் ஒரு இமேஜ் தேவைப்படுகிறது என்றது இந்த தேர்தலினுடைய ஒரு பாடமாக நான் காண்கிறேன். ஓகே, இப்போ விஷுவல் வந்துட்டு இருக்கு. தாவேக்கா தலைவர் விஜயுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாயிட்டிருக்கூடிய சூழ்நிலையில தாவேக்க கிட்டத்தட்ட 97 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. இந்த சூழ்நிலையில தாவேக்க தலைவர் விஜயுடைய வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையிலிருந்தே அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு பேரிகேட் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக 97 இடங்கள்ல தாவேக்கா முன்னிலை பெற்று வரக்கூடிய நிலையில அவருடைய வீடு மற்றும் அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து வழித்தடங்களிலையும் காவல்துறை பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக விஜயுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது, ஒருவேளை பின்தொடர்ந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்புல எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தற்போது தொடர்ச்சியாக 234 தொகுதிகளில் 232 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில தாவேக்க 98 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு, அதிமுக 70 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு, திமுக 61 இடங்கள்ல முன்னிலை பெற்று 63 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. இப்போது இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் இதுதான். அதே போன்று ஈரோடு மாவட்டத்துடைய முன்னிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக தற்போது 3 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. அந்த வகையில ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக தாவேக்கா தலா 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றக்கூடிய தகவலை பார்த்து வரும். தமிழ்நாடு முழுக்க நகர்ப்புறம் கிராமப்புறம் அப்படின்ற பாரபட்சம் இல்லாம பெரும்பாலான இடங்கள்ல தாவேக்கா முன்னிலை பெற்று வருவதுதான் இந்த முடிவு அப்படின்னு காட்டுது. ஈரோடு மாவட்டம் ஓரளவுக்கு ஈரோடை தவிர்த்து மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நகர்ப்புற கிராமப்புற பகுதி அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில 3 இடங்கள்ல அதிமுகவும் 3 இடங்கள்ல தாவேக்காவும் தற்போது முன்னிலை பெற்றிருக்கு. சோ இதன் மூலமாக கொங்கு மண்டலத்துல மேற்கு மாவட்டங்கள்ல அதிமுகவை அதனுடைய கோட்டையில டென்ட் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு திமுகவுடைய வியூகம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா ஈரோட்டில் பொறுத்த வரைக்கும்
மீண்டும் அதிமுக அங்கு ஆதிக்கம் செலுத்துது. ஆனா ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட திமுக அந்த இடங்கள்ல முன்னிலை பெறல, மாறாக தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு அப்படின்றதான் புரிந்து கொள்ள முடியுது. அதே போன்று அதிமுக இதுல கணிசமான இடங்கள்ல 72 இடங்கள், அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 75 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. இப்ப அதே நம்பர்ஸ் நோக்கி அவங்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. திமுக 62 இடங்கள்ல தற்போது முன்னிலை பெற்றிருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 98, இன்னும் 2 இடங்கள்ல அவங்க கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா, முன்னிலை பெற்றாங்க அப்படின்னா 100 அப்படின்ற ஒரு இலக்கை தொடுவாங்க. முதல் முறையா ஒரு தேர்தல் களம் காணக்கூடிய ஒரு புதிய கட்சி, எம்ஜிஆருக்கு அடுத்ததாக மற்ற எந்த கட்சியும் இந்த ஒரு சாதனையை செய்யல. 100 இடங்கள்ல தாவேக முதல் முறையாக தற்போது முன்னிலை பெறுவதை நோக்கிய எண்ணிக்கையில வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில தற்போதைய நிலவரப்படி 98 இடங்கள்ல தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு. இது ஒரு முதல் முறையாக தேர்தல் களம் காணக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்ல முடியும். திமுக 62 இடங்கள்லையும் அதிமுக 72 இடங்கள்லையும் முன்னிலை பெற்றிருக்கு. சோ இந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வியூகங்கள் ஒவ்வொரு மண்டல வாரியாக ஒவ்வொரு கூட்டணி வியூகத்தை பிரதான கட்சிகள் முன்வைத்திருந்தாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் தங்களுடைய எண்ணிக்கையை உறுதி செய்யணும், கடந்த முறை பெற்ற வெற்றியை மேற்கு மண்டலத்தில் உறுதி செய்யணும் அப்படின்றதான் வியூகமா இருந்தது. ஆனா இந்த முடிவு அப்படின்றது தாவேகா ஒரு கம்ப்ளீட் கண்டெண்டர், அவங்களுக்கு கடுமையான ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த முடிவு அப்படின்றது வரக்கூடியது பார்க்க முடியுது. அதே நேரத்தில் தாவேக நகர்ப்புற பகுதி மட்டும் இல்லாம அனைத்து பகுதிகளையும் தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா 100 எண்ணிக்கையை இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அவங்க தொட்டுடுவாங்களா அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா முதல் முறையாக ஒரு அரசியல் களம் காணக்கூடிய கட்சி 100 இடங்கள்ல முதல் தேர்தலில் முன்னிலை பெறுது அப்படின்றது அனைத்து தரப்பு மக்கள் கிட்டையும் அவங்க சென்றடைந்திருக்காங்க. அவங்களுடைய சின்னத்தையும் அவங்களுடைய கட்சியையும் கொண்டு சேர்த்திருக்காங்க அப்படின்றதான் அந்த தேர்தல் முடிவு தற்போது வரைக்கும் உணர்த்தக்கூடியதா இருக்கு. திமுகவுடைய எண்ணிக்கை 1 கூடி இருக்கு, அதிமுகவுடைய எண்ணிக்கை 1 குறைந்திருக்கு. சோ தொடர்ச்சியாக சற்று நேரத்திற்கு முன்பு வரைக்கும் திமுகவுடைய எண்ணிக்கை 54 இடங்களாக இருந்தது. இப்ப 1, 2 அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த எண்ணிக்கை உயர்ந்துட்டே வரதையும் பார்க்க முடியுது. திமுக 63, அதிமுக 71, தாவேகாவுடைய எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் 98. திரு ஹபீசுல்லா, இந்த எண்ணிக்கை எப்படி பாக்குறீங்க? திமுக எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸா இல்ல அதோட பயங்கர மோசமா இருக்கா? இன்னும் டைம் இருக்குது, 10:30 மணி தான் இருக்கு, இன்னும் பல ரவுண்ட்ஸ் இருக்கு. நிச்சயமா இதை விட நல்ல நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் வரும். இன்னும் வித்தியாசங்கள்லாம் மாறும். இன்னும் பெட்டிகள் திறக்க திமுகவுக்கான ஆதரவு மக்கள்கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 10:30 மணி தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா முடிவுகளும் மாறும்னு நம்புறோம். பாபு முருகேசன், இந்த எண்ணிக்கை அதிமுக ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பேசுறீங்க, எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய வகையில தாவேகோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? அதாவது மக்களுடைய மனநிலையை ஒட்டித்தான் தேர்தல் முடிவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுவரையும் நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கிற போது மக்களுடைய மனநிலை ஒரு சார்ந்து இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. அதே போல நீங்க சொன்னதை போல இது தாவேகா முழுமையாக பெரும்பான்மையை பெற்றுவிடுமா என்றால், இது இந்த சூழ்நிலையை செல்லுகிற போது பெரும்பான்மை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. என்னுடைய அரசியல் அனுபவத்தை பொறுத்தவரையில இப்போது செல்லக்கூடிய இந்த சூழ்நிலை இது அப்படியே கடந்து செல்கிறது என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமான வாக்கு சதமானத்தை பார்க்கிற போது யாருமே தமிழ்நாட்டில் இதுவரையிலே எந்த விதமான கருத்து கணிப்பாளர்களோ அல்லது தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகளோ சொல்லாத வாக்கு சதமானத்தை தாவேகா பெற்றிருக்கிறது. நடந்திருக்கிறதே நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், அதை நம்ம மறுக்கவே முடியாது. திமுக அதிமுகவை காட்டிலும் கூடுதலாக வாக்குகளை சதமான அடிப்படையிலே பெற்றிருக்கிறார்கள். இது அப்படி தொடர்ந்து செல்கிறது என்கிற பார்க்கிற போது பெரும்பான்மை 110 இடங்களுக்கான பெரும்பான்மையை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அதற்குண்டான வாய்ப்பு என்னை பொறுத்தவரையில் அது குறைவாகத்தான் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் 35 அப்படின்ற வாக்கு சதவீதத்தை தாவேகா கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட்டால தாவேகா வெற்றி பெற்றதா தெரியல, ஒரு கிளியர் மேண்டேட் தெரியுதா அதுல? இல்லை, அதுதான் சொல்றேன். அதாவது யாருமே கணிக்க முடியாத ஒரு இதாக இருக்குது. அதற்கு காரணம், நான் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை நான் தொடர்பு கொண்டு பேசுகிற போது